வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா அண்ணாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகள். செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக ஏற்க ஆளுநர் ஆர்.என். ரவி மறுப்பு. இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடருவார் என அதிரடியாக அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. செந்தில் பாலாஜியிடம் இருந்த மின்துறை கூடுதல் பொறுப்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு ஒதுக்கீடு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை இலாகாவை வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கி வெளியானது அரசாணை. செந்தில் பாலாஜியை 23ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. மருத்துவமனையிலேயே வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் உத்தரவு. செந்தில் பாலாஜியை பாஜக குறிவைக்கவில்லை. திராவிட அரசியலை வேரறுக்க திட்டமிடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சு. தன் மீதான வழக்கை துணிச்சலோடு எதிர்கொண்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவுபடியே அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளதாகவும் கருத்து. வரும் 20 முதல் 25ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம். அமெரிக்கா, எகிப்து நாடுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி. ரஷ்யா, யுக்ரைன் அதிபர்களை சந்திக்கும் ஆப்பிரிக்கா நாட்டு தலைவர்கள். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் நெல்லை அணி அபார வெற்றி. கோவை அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது இலாகா அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமிக்கான மாற்றப்பட்டதை ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்றுக்கொண்டார். அதே சமயம் செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக ஏற்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நிதி அமைச்சராக உள்ள தங்கம் தென்னரசுக்கு மின்சாரத்துறையும், வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையும் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதே சமயம் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடருவார் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் அமைச்சர் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் முதலமைச்சருக்கு மட்டுமே உண்டு என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். யாரை அமைச்சராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு முதலமைச்சருடைய முடிவுதான் முடிவு. எனவே இலாகா இல்லாத முதலமைச்சராக அவர் இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இலாகா இல்லாத முதலமைச்சராக அவரை வைத்துக் கொள்ள முதலமைச்சர்களுக்கு உரிமை உண்டு. நீதிமன்ற காவலில் இருக்கிறாரே தவிர அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றவாளி அல்ல என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருவர் மீது வழக்கோ, அந்த வழக்கின் நிமித்தம் கைது அல்லது நீதிமன்ற காவல் போன்ற நிகழ்வுகள் இருந்தால் அவர்கள் பதவியில் நீடிக்கக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை. ஒருவருக்கு பதவியில் நீடிக்கக்கூடாது என்று எப்போது வரும் என்றால், ஒருவர் தண்டனை பெற்றால் மட்டும்தான் அவர் வகிக்கின்ற பதவியை அவர் பதவி வகிக்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகத்தான் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார். அதில் யாரும் குறுக்கீடு செய்ய முடியாது. முதல்வர் அவரை நீக்க உத்தரவு தெரிவிக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவரிடம் இருந்த துறையை 2 அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு முழு உரிமை உண்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரை விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அசோக்குமாரின் மனைவிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திராவிட அரசியலை பாஜக வேரறுக்க நினைக்கிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கோவையில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம். இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆராசா, டி.ஆர். பாலு, திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி, மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹருல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளில் நடத்திய சோதனையில் என்ன ஆவணம் கிடைத்தது? நள்ளிரவில் செந்தில் பாலாஜியை கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். செந்தில் பாலாஜி மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்கிறீர்களே, நாளைக்கு அவர் நிரபராதி என்று வந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எதை நீங்கள் அவர் மீது உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள்? எந்த ஒன்றையும் உறுதிப்படுத்த உங்களால் முடியவில்லை. அவருக்கு எதிராக யார் என்று சொன்னார்கள்? எந்த அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது?
1 மாத காலமாக அவருடைய உறவினர்கள், அவருடைய கட்சிக்காரர்கள், அவருடைய நண்பர்கள் வீடுகளில் சோதனையிட்டீர்கள். அந்த சோதனையில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? ஏன் நீங்க சொல்லத? ஏதாவது கிடைத்தது என்று சொல்ல வேண்டாமா? நள்ளிரவில் கைது செய்றீங்களே, எதுக்கு நள்ளிரவில் கைது செய்றீங்க? கொங்கு மண்டலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை முடக்கிவிட்டால் தாமரை மலரும் என பாஜகவினர் கருதுவதாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். எங்கள் கொங்கு மண்டலத்துடைய அமைச்சர் இந்த பகுதியிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒருவரை முடக்கிவிட்டால் இங்கே தாமரை மலரும் என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அடுத்த ஆண்டு கலைஞருடைய 100ஆண்டு விழா ஓராண்டு காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் நம்முடைய முதலமைச்சரை இங்கிருந்து பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலைஞருடைய 100ஆண்டு விழாவை கோவையிலே கொண்டாடுவோம். செந்தில் பாலாஜி கைதானதை தொடர்ந்து கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தலில் தோல்வி உறுதியாகிவிட்டதை பாஜக உணர்ந்துவிட்டதாகவும் அதனை அரசியல் ரீதியாக எதிர்ப்பதற்கு பதிலாக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் விமர்சித்துள்ளார். தன் மீதான வழக்கை துணிச்சலோடு எதிர்கொண்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவுபடியே அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் மூலமாக என் மீது ஒரு பொய்யான ஊழல் வழக்கை தொடர்ந்தாரோ திரு அரசுவாதி, அவரே முன்வந்து இந்த வழக்கை நான் வாபஸ் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். திரு ராஜா அவர்களும் திரு கனிமொழி அவர்களையும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே கைது செய்யப்பட்டனர். அப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது. அது மத்தியிலே ஆட்சியிலே இடம்பெற்றிருக்கின்ற பொழுதே அமலாக்கத்துறை சேர்ந்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்யப்பட்டு திஹார் ஜெயிலில் அடைக்கப்பட்டனர். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சகோதரியை கூட நேரடியாக திஹார் ஜெயிலிலே போய் பார்க்கவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கப் பிரிவு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதன்படி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள காவேரி மருத்துவமனையிலிருந்து செந்தில் பாலாஜியை வெளியே அழைத்துச் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் குழுவிடம் இருந்து தேவையான ஆலோசனைகளை பெற்று உடல்நலக்குறைவு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவமனையில் விசாரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை எந்தவிதமான துன்புறுத்தலும் செய்யக்கூடாது, மிரட்டவோ அச்சுறுத்தவோ கூடாது என்ற நீதிமன்றம் மருத்துவ ஆலோசனைக்கு உட்பட்டு காவலின் போது செந்தில் பாலாஜியை பார்க்க குடும்ப உறவினர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். செந்தில் பாலாஜி காவலில் இருக்கும்போது அவருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஹிட்லர், முசோலினி, கோயபல்ஸ் போன்று சர்வாதிகாரம் செய்வதாகவும் அரசின் துறைகள் பாஜகவின் கிளை அமைப்புகளாக மாறிவிட்டதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் ஆகியோர் விமர்சித்துள்ளனர். நான் மோடின்னு சொல்ல மாட்டேன். மோடிக்கு பேர் இன்னுமே இந்த கூட்டத்திலிருந்து ஹிட்லர்னு கூப்பிடுங்க. அமித்ஷாவை முசோலினின்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா கோயபல்ஸ்னு கூப்பிடுங்க. அவர்கள்தான் இத்தகைய அராஜகமான சர்வதிகாரமான காரியங்களை செய்தார்கள். 2ஆம் உலக போருக்கு காரணமாக இருந்து லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்கள். அந்த ஹிட்லரை போன்று, முசோலினியை போன்று, கோயபல்ஸை போன்றுதான் இன்றைக்கு இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் கிராம சாலைகள் அமைக்க மத்திய அரசு வழங்கும் நிதி எங்கே செல்கிறது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள எலந்தப்பட்டு கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் மரணமடைந்த பெண்ணை மரக்கட்டையில் கட்டி எடுத்துச் செல்லப்பட்டதாக வீடியோ ஒன்றை அண்ணாமலை தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனை குறிப்பிட்டு சாலை அமைக்க பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி எங்கே செல்கிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜூன் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். வரும் 20ஆம் தேதி இந்தியாவில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கும் பிரதமர் மோடி ஜூன் 21ஆம் தேதி ஐநா தலைமை அலுவலகத்தில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களை முன்னின்று தொடங்குகிறார். பிறகு 22ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசவுள்ளார். 23ஆம் தேதி அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பிரதமர் மோடிக்கு மதிய விருந்து அளிக்கிறார். சுற்றுப்பயணத்தின் 2வது கட்டமாக ஜூன் 24 மற்றும் 25ஆம் தேதி எகிப்திற்கு பிரதமர் மோடி பயணம் செல்கிறார். தலைநகரம் கெய்ரோ செல்லும் அவர் எகிப்து அதிபர் அப்துல் பத்தாவை நேரில் சந்திக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் கைகோர்த்துக் கொண்டு ஆதரவு கேட்காதீர்கள் என்று காங்கிரஸ் கட்சிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார்.
மேற்கு வங்க மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது ஏற்பட்ட வன்முறையில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. இதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியின் போது எப்படி இருந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் தங்களது ஆதரவை கேட்பதாக கூறியுள்ளார். பாஜகவை எதிர்ப்பதற்காக காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ள மம்தா பானர்ஜி, ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கைகோர்த்துக் கொண்டு மேற்கு வங்கத்தில் ஆதரவு கேட்டு வர வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயை சந்திக்கும் நிகழ்விற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நடிகர் விஜய் இன்று சந்திக்கவுள்ளார். இதை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தங்குவதற்காக மதுராந்தகம் அருகே 2 திருமண மண்டபங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன் முதற்கட்டமாக திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை, ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வருகை தந்துள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகளை ஆராய்வதற்காக ஆப்பிரிக்க தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை கொண்ட தூதுக்குழுவினருடன் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா இன்று யுக்ரைன் வந்து சேர்ந்தார். இதனிடையே ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து ரஷ்ய படைகளை வெளியேற்றுவதற்கான நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி யுக்ரைன் எதிர்த்தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆப்பிரிக்காவின் இந்த அமைதி முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சி நீண்டகாலம் நீடிக்கும் என மேற்கத்திய நாடுகளின் ஆய்வாளர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சிகளை செய்து வருகிறது. ஆனால் ரஷ்யாவும் யுக்ரைனும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிப்பதற்கான அறிகுறி இல்லாததால் சீனாவின் முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டினை இயக்கமாக மாற்றவே முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடத்தப்படுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் சென்னை மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு வகுப்பை கட்டாயமாக்குவது குறித்த முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார். சென்னை மாவட்டத்தில் உட்பட்ட ஜெயிச்ச வீரர் வீராங்கனைகளுக்கு இங்கே நாங்கள் பரிசீலித்திருக்கிறோம். இதற்கு மேலே அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் இங்கே சென்னையில் ஜூலை 2வது வாரம் 14ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி இறுதிப் போட்டி இங்கே சென்னையில் நடக்கும். அதற்கான போட்டிகள் ஜூலை 1ஆம் தேதி இங்கே துவங்க இருக்கு. சவாலை பார்க்கல அரசுக்கான இதெல்லாம் முதலமைச்சர் முடிவெடுப்பாங்க. ஆஷஸ் தொடரில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாம் நகரில் தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி அதிரடியாக பேட்டிங் செய்த நிலையில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 393 ரன்கள் எடுத்திருந்தபோது முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சிறப்பாக விளையாடி 118 ரன்கள் சேர்த்தார். பின்பு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் முடிவில் முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 14 ரன்கள் எடுத்துள்ளது. TNPL தொடரின் 6வது லீக் போட்டியில் நெல்லை ராயல் கிங்ஸ் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லைகா கோவை கிங்ஸ் அணியை வீழ்த்தியது. கோவையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த லைகா கோவை கிங்ஸ் 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 181 ரன்கள் சேர்த்தது. நட்சத்திர வீரர் சாய் சுதர்ஷன் 90 ரன்கள் விளாசினார். அடுத்து பேட் செய்த நெல்லை ராயல் கிங்ஸ் அணி 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் கடைசி பந்தில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்றது. நெல்லை வீரர் அஜிதேஷ் சிறப்பாக விளையாடி 112 ரன்கள் சேர்த்து வெற்றிக்கு வித்திட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக ஏற்க ஆளுநர் RN ரவி மறுப்பு. இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடருவார் என அதிரடியாக அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. செந்தில் பாலாஜியிடம் இருந்த மின்துறை கூடுதல் பொறுப்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு ஒதுக்கீடு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை இலாகாவை வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கி வெளியானது அரசாணை. செந்தில் பாலாஜியை 23ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. மருத்துவமனையிலேயே வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் உத்தரவு. செந்தில் பாலாஜியை பாஜக குறிவைக்கவில்லை. திராவிட அரசியலை வேறறுக்க திட்டமிடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சு. தன் மீதான வழக்கை துணிச்சலோடு எதிர்கொண்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவுபடியே அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளதாகவும் கருத்து.
வரும் 20 முதல் 25ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம். அமெரிக்கா, எகிப்து நாடுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி. ரஷ்யா, யுக்ரைன் அதிபர்களை சந்திக்கும் ஆப்பிரிக்கா நாட்டு தலைவர்கள். TNPL கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் நெல்லை அணி அபார வெற்றி. கோவை அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.